கணத்தின் அடிப்படையில் கொடுப்பதும் தேவையின் அடிப்படையில் கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன், அதுவும் தசம பாகமும் ஒன்றும் கிடையாது. ஏழைக்கு ஏன் கொடுக்குறீங்க? அவன் தேவையில் இருக்கிறான், அவன் கஷ்டத்தில் இருக்கிறான், அவனுக்கு உதவணும் கொடுக்குறீங்க. தப்பா? தப்பு கிடையாது, கொடுக்கலாம். ஆனால் கடவுளுக்கு ஏன் கொடுக்குறீங்க? நான் தேவையில் இருந்தேன், நான் கஷ்டத்தில் இருந்தேன், என் தேவையை நீங்கள் சந்திச்சிங்க, உங்களை கனம் பண்ணும்படி நான் கொடுக்குறேன். இது ரெண்டும் ஒன்று கிடையாது. இயேசுவுக்கு கொண்டு வந்து அந்த பெண் விலையேற பெற்றதை உடைச்சி என்ன பண்ணுறா, ஊத்துறா. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, டூ எக்ஸ்பென்சிவ்ஸ், எவ்வளோ காசு இது. அவள் உடச்சி ஊத்துனா பார்த்தீங்களா, அந்த தைலத்தினுடைய பண மதிப்பு இன்னைக்கு ஒரு வருஷ சேலரி, ஒரு வருட சம்பளம். அவ்வளோ பெரிய தொகை உள்ள ஒரு தைலத்தை இயேசு மேலே உடச்சி என்ன பண்ணுறா, ஊத்துறா. உடனே சுற்றியில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க, இதை தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே. அப்போ இயேசு என்ன சொல்லியிருக்கணும், கரெக்டுங்க, எனக்கு ஏங்க கொடுக்கீங்க, யாருக்கு கொடுங்க சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இயேசு சொன்னார், அட பாவி, ஏழைகள் எப்பொழுதும் இருக்கிறார்கள், ஆனால் நான் எப்பவும் இங்கே இல்லை. ஆனால் இவள் நான் மரிக்க போகிறதை முன்பாகவே அறிந்து என்னை கனம் பண்ணும்படி இதை செய்தாள் அப்படின்ற. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஏழைக்கு கொடுங்க, கர்த்தர் அதில் பிரியமா இருக்கிறார். ஆனால் ஏழைக்கு கொடுக்கறதும் கடவுளுக்கு கொடுக்கறதும் ஒன்றும் கிடையாது. ஏழை தேவையில் இருக்கிறதுனால் நீங்கள் கொடுக்குறீங்க, தேவனுக்கு எந்த தேவையும் இல்லை. தேவனை கனம் பண்ணும்படி நான் கொடுக்குறேன், அவரிடத்தில் அன்பு செய்யும்படி நான் கொடுக்குறேன். Amen. I am going to honor. So please understand the need based giving and the honor based giving. கணத்தின் அடிப்படையில் கொடுப்பதும் தேவையின் அடிப்படையில் கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், தேவையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது அது வேற, அது கொடுங்கன்ற. ஆனால் தேவையில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதும் தேவனுக்கு கொடுப்பதும் ஒன்றும் கிடையாது. நான் தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னா தேவன் தேவையில் இல்லை, என் தேவையே அவர் சந்திச்சார், என் குறைவை அவர் நிறைவாக்கினார், என் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிச்சார். ஆகையினால் என் தேவனை கனம் பண்ணும்படி நான் கொடுக்கிறேன்.